அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, வயதும் விழிப்புணர்வும் என்கின்ற தலைப்பிலே இன்றைய ஜும்மா உரை அமையவிருக்கின்றது. அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் பல்வேறு விதமான வயது வாய்ப்புகளை இந்த உலகத்தில் வாழ்வதற்கு வழங்கியிருக்கிறான். இப்படி வழங்கப்பட்ட நாம் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் அல்லாஹ்வை கீழ்ப்படிந்தவர்களாக வாழ வேண்டும் என்ற நிலையை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி இருக்கிறான். என்ற போதிலும் கூட நம்மில் பலருக்கு நம்முடைய வாழ்நாள் முழுவதும் இறைவனுடைய திருப்திப்படி வாழக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ள இயலுவதில்லை. பல்வேறு காரணங்களுக்காக நாம் நம்மை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் சமரசம் செய்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்மிடத்திலே அதற்குரிய காரணங்களில் நியாயம் கற்பிக்கக்கூடிய வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி கொண்டாலும் அல்லாஹ்விடத்திலே எந்த சாக்கும் சொல்ல முடியாத நிர்பந்தத்திற்கு நாம் தள்ளப்படுவோம் என்பதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் பலரை அல்லாஹ் தஆலா அவர்களுடைய நற்பண்புகளை அடையாளப்படுத்தும் போது எந்த விதமான சமரசமும் செய்யாமல் அல்லாஹ்விற்கு கீழ்ப்படிந்தவர்களை பற்றியும் குர்ஆனிலே பதிவிடுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவும் அல்லாஹ் பலரது வரலாறை பதிவு செய்திருக்கிறான். அவைகளையெல்லாம் நாம் படிக்கக்கூடிய சூழலிலே நாம் எந்த சூழலிலும் அல்லாஹ்விடத்திலே காரணம் சொல்லி தப்பித்து கொள்ள முடியாது என்கின்ற உணர்வை பெற முடிகிறது. ஏன் என்று சொன்னால் மனிதர்கள் அனைவரும் ஒரே மாதிரி தான் அல்லாஹ்விடத்திலே பார்க்கப்படுகிறார்கள். ஒரே மாதிரி தான் அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான். சூழல்கள் வெவ்வேறாக இருந்தாலும் அல்லாஹ்வை கீழ்ப்படியக்கூடிய அம்சம் என்று வரும்போது அந்த அடிப்படை எல்லோருக்கும் அல்லாஹ் ஒரே மாதிரியாகத்தான் தந்திருக்கிறான். நாம் தான் அந்த அடிப்படைகளை தளர்த்தி கொள்கிறோம். நாம் தான் அந்த அடிப்படைகளை விட்டு விலகுவதற்கு சூழல்களை உருவாக்கி கொள்கிறோம். அல்லாஹ் தஆலா நம்மிடத்தில் எதை விரும்ப மாட்டானோ அதை செய்வதற்குரிய காரணங்களை நாம அடுக்குகிறோம். அந்த காரணங்களை அருகாமையில் உள்ளவரிடம், நம்மோடு பழகக்கூடியவரிடம் சொல்லும்போது அவர்கள் அதனை அங்கீகரித்துக் கொள்வார்கள் என்று சொன்னால் அல்லாஹும் அதை அங்கீகரித்துக் கொள்வான் என்ற நம்பிக்கையில் நாம் தவறளித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு திசை மாறி சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய விசாரணை எப்படி இருக்கும் என்று சொல்லி கேட்டால், மை அமல் மிஸ்கால ஜர்ரத்தின் ஹைரை யரஹு, ஒரு சிறிய அமலாக இருந்தாலும் அது நல்லதாக இருந்தால் யரஹு, அதை அவன் பார்க்கக்கூடிய விதத்தில் கொண்டு வந்து விடுவான். வமை அமல் மிஸ்கால ஜர்ரத்தின் ஷர் யரஹு, ஒரு சிறிய அளவுக்கான தீமையாக இருந்தாலும் யரஹுன்னு சொன்னால் அதை அங்கே பார்த்து கொள்வான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்போ அல்லாஹ் தஆலா நம்முடைய அமல்களை பதிவு செய்வதோடு மட்டுமல்லாமல் மறுமையில் நம்மிடத்தில் எப்படி அல்லாஹ் அதை தருவான் என்று சொன்னால் அதை பார்க்கக்கூடிய விதத்தில் அல்லாஹ் தஆலா தருவான். இப்போ நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்ட ஒன்று என்ன தெரியுமா? நாம் அல்லாஹ்வுடைய பாதையில் நிலைத்திருக்கும் போது அதிலிருந்து விலகக்கூடிய சூழல் வருகிறது. அந்த சூழலில் நாம் சில காரணங்களை முன்வைத்து அந்த அல்லாஹ்வுடைய கீழ்ப்படுதலை விட்டு விலகுகிறோம். இப்போ விலகும் போது நாம் விலகுவது எதனால் என்பது நமக்கு மட்டும்தான் தெரியும். நாம் காரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆராய்ந்து பல காரணங்களை சொல்லலாம். ஆனால் நம் உள் மனசுக்கு தெரியும். என்ன தெரியும்? இந்த தருணத்தில் நான் அல்லாஹ்வை கீழ்ப்படிவதை மறுத்தேனே, அது என்னுடைய முழுக்க சுயநலன்தான் காரணம். அது நமக்கு தான் தெரியும். இல்லை நிஜமான சூழல் காரணமா, அதுவும் நமக்கு தெரியும். நமக்கு எது தெரியுமோ நம்மை பற்றி, அதை விட நம்முடைய ரப்புக்கு நம்மை பற்றி அனைத்தும் தெரியும். அப்படிப்பட்ட ரப்பை சந்திக்க இருக்கிறோம் என்பதை மனதில் வைத்து நாம் எந்த வயதில் இருந்தாலும் எந்த பருவநிலையில் இருந்தாலும் நமக்கான சூழல்கள் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வை கீழ்ப்படிவதற்குரிய முயற்சியை முழுமையாக செய்ய வேண்டும். குறை வைக்காத அளவு செய்ய வேண்டும். அப்படி அதிலே முழுமை அடைய முடியவில்லை,
குறை வைத்து விட்டோம் என்று முடிவாகும் பட்சத்தில் அதற்கான காரணம் நியாயமாக இருந்தால், அல்லாஹ் ஏற்கக்கூடிய காரணமாக இருந்தால் அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான். இல்லைன்னா அதற்கும் அல்லாஹ் தஆலாவுடைய தண்டனை கண்டிப்பாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நமக்கு பல்வேறு பருவங்கள் இருக்கிறது. ஆனால் சுருக்கமாக சொல்லணும்னு சொன்னால், குழந்தை பருவம், வாலிப பருவம், முன்முதிய பருவம், பின்முதிய பருவம். குழந்தை பருவத்தில் நாம் கொஞ்ச நாள் வாழ்கிறோம், வாலிப பருவத்தில் கொஞ்ச நாள் வாழுகிறோம். முன்முதிய பருவம்னு ஒன்று இருக்குது, பின்முதிய பருவம்னு ஒன்று இருக்குது. இந்த 40, 45 இதெல்லாம் முன்முதிய பருவம். 45 தாண்டி 50, 60 போயிட்டால் பின்முதிய பருவம். அதற்கு பிறகெல்லாம் இருக்கிறது. யாருக்கு அல்லாஹ் தஆலா எவ்வளவு வாய்ப்பை வழங்கி இருக்கிறானோ அதற்கு தகுந்தவாறு அவங்க இருக்கிறாங்க. குர்ஆனிலும் ஹதீஸிலும் பல்வேறு செய்திகளை நாம் கவனிக்கும் போது வயதுகளை குறிப்பிட்டு அல்லாஹ்வுடைய பார்வையிலே மனிதர்களுடைய நிலைமையை வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. அதில் முதல்ல அந்த குழந்தை பருவம் இருக்கா இல்லையா, அது கிட்டத்தட்ட ஒரு சுதந்திர பருவம். அதை ரசூலுல்லாஹ் எப்படி சொல்கிறாங்கன்னா, அல் ஹலமு ருஃபிய அன் சலாசத்தின், 3 நபர்களை விட்டு அவர்களுடைய செயல்கள் பதிவுபடுவதை விட்டு எழுதுகோள்கள் உயர்த்தப்பட்டு விட்டது. தக்தீர் நமக்கு எழுதுறாங்க இல்லையா, நம்முடைய ஆமால் நாமா, இந்த ஆமால் நாமா எல்லாத்துக்கும் எழுதப்படும். ஆனால் 3 சாராருக்கு எழுதப்படாது. அந்த நோட்டுக்கும் பேனாக்கும் ஒரு கேப் வந்துருச்சு, அல்லாஹ் தூக்கிட்டான் அது. இந்த 3ல் ஒருத்தர் யார் அப்படின்னு சொன்னால், அன் சப்பிய ஹத்தா யஹலுமா, ஒருவன் சிறுவனாக இருக்கிறானே அவன் பருவம் அடையக்கூடிய காலம் வரை அவனுடைய அமல்கள் எதுவும் பதிவு செய்யப்படாது என்று அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் சொல்கிறாங்க. இப்போ கிட்டத்தட்ட இது ஒரு சுதந்திர பருவம் தான். என்னன்னு சொன்னால், இந்த பருவம் அடையக்கூடிய வயது சிலருக்கு 10, 11, 12 பாலிகாகும் வரை அப்படின்ற மாதிரி ஹதீஸ்ல வருகிறது. அந்த பாலிகாகும் வரைன்னு சொன்னால் ஒருவன் விசாரணைக்கு எப்போது உட்படுத்தப்படுவான் என்று சொன்னால், அவனுடைய வயசு ஒரு 10, 11, 12 அந்த வயசுக்கு பின்னாடி தான். அதற்கு முன்னாடி உள்ளதெல்லாம் அல்லாஹ்விடம் மன்னிக்கப்பட்டு இருக்கிறது. 3 பேரில் ஒருத்தன் தூங்குறான், அவன் எந்திரிக்கும் வரை, சும்மா தூங்குறவன் இல்லை, சும்மா தூங்கிட்டு ஃபோன் நோண்டும் போது செய்கிற பாவங்கள் இருக்குதா இல்லையா, அது எழுதப்படும். நல்லா தூங்கிட்டோம், நம்மளை கூப்பிட்டா கூட எந்திரிக்க முடியாத, இல்லை கூப்பிட்டாதான் எழ வேண்டிய சூழல் உள்ள வரை நம்ம தூங்கிட்டோம். இப்போ நம்மள்கிட்ட சில தவறுகள் வெளிப்பட்டு வரும். பக்கத்தில் படுத்துக்கிட்டு இருப்போம், அவன் மேலே காலை போட்டுருவோம், உதைச்சிருவோம், இல்லை ஏதாவது உளறி திட்டிடுவோம், யார் மேலேயாவது கோபம் இருக்கும் பகலில், தூக்கத்தில் அந்த கோபத்தை வெளிப்படுத்துகிறோம், திட்டிடுவோம். இதெல்லாம் தூக்கத்தில் நம்ம எறியாமல் நடப்பது. யாராவது பக்கத்தில் தூங்கிட்டு இருப்பான், குரட்டை அடித்து அவன் தூக்கத்தை கெடுப்போம். அதனால் நிறைய டிஸ்டர்பன்ஸை நம்ம பண்ணுவோம், நிறைய தீமைகளை நம்ம செய்வோம். இந்த தீமைகள் இருக்குதா இல்லையா, அல்லாஹ்விடத்தில் கேள்வி கணக்கு உட்படுத்தப்படாது. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நாயிம ஹத்தா ஸ்தஹிஸ, அவன் தூங்குறானே அவன் விழிக்கும் வரை அவனுக்கு எந்த பாவமும் எழுதப்படுவது இல்லை. அதில் ஒன்று தான் யார், குழந்தை பருவம் அடையும் வரை. இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு சுதந்திர பருவத்திற்கு நிகரான ஒரு பருவம் தான். ஆனாலும் கூட குர்ஆனிலே நாம் சிலருடைய வரலாறு படிக்கும்போது இந்த பருவத்தில் கூட அல்லாஹ் விரும்பக்கூடிய நற்காரியங்களை செய்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்ற நல்லடியார்கள் இருக்கிறாங்க. அவங்க யாரும் நபி கிடையாது, இந்த பாராட்டு சொல்லக்கூடிய நிலையில் நபி கிடையாது, அதற்கு பிறகுதான் நபி ஆகிறாங்க. அப்படிப்பட்ட பாராட்டு அல்லாஹ் குர்ஆன்ல 2 பேருக்கு சொல்லியிருக்கிறான். ஒருவர் மூசா அலைஹிஸ்ஸலாம், இன்னொருவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது, லம்மா பலக அஷுத்துஹு, அவர்கள் அந்த இருவரும், அவர் 2 பேரை பற்றி பேசக்கூடிய செய்தி 2 இடத்துல அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்கிறான். வலம்மா பலக அஷுத்தஹு, அவர்கள் வளர்ந்து பருவம் அடையக்கூடிய நிலை வரும்போது, ஆத்தைனாஹு ஹுக்மம் வ இல்மா, அவர்களுக்கு நாம் அதிகாரத்தையும் கல்வியையும் கொடுத்தோம். வக்கஸாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன், இவ்வாறே நன்மை செய்வோருக்கு நாம் அழகுகளை, அதாவது கூலியை வழங்குவோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ இங்கே அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு சொல்லி கேட்டால், அவங்க பருவம் அடையக்கூடிய நிலை வரும்போது, பலக அஷுத்தஹு, அவர்கள் வளர்ந்து பருவ வயதை அடைந்த போது அவர்களுக்கு நாம் ஆத்தைனாஹு ஹுக்மாவும் இல்மா, ஹுக்மையும் கொடுத்தோம், இல்மையும் கொடுத்தோம். ஏன் அவங்களுக்கு பருவம் அடைந்ததும் கொடுத்தோன்னு சொல்லி கேட்டால், அவர்கள் நன்மை செய்பவர்களாக இருந்தார்கள்.
அந்த பருவத்தை அடையக்கூடிய காலம் வரை கூட அவர்களிடத்திலே அல்லாஹ் வெறுக்கக்கூடிய எதுவும் வெளிப்படவில்லை. இல்லைன்னா பெருமளவு அல்லாஹ் விரும்பக்கூடிய வாழ்க்கையவே அவங்க பருவம் அடையக்கூடிய நாள் வரை வாழ்ந்திருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய இந்த சான்றிதழ் எத்தனை பேருக்கு இந்த உலகத்தில் கிடைத்திருக்குன்னு தெரியல. ஆனால் பருவம் அடையும் வரை கூட ஒருவர் தன்னை சரியாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நிலைநிறுத்த முடியும் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ நம்மள பலர் பருவத்தை கடந்திருக்கிறோம். பருவ வயதை நாம் சிறு வயதிலே பருவ வயதிற்கு முன்னாடி எப்படி வாழ்ந்தோம் என்பது நமக்கு தெரியும். கொஞ்சம் இன்றைக்கு நம்முடைய பருவ வயதை சிந்தித்து, பருவ வயதிற்கு முன்னாடி உள்ள அந்த குழந்தை பருவ வயதுன்னு சொல்லுவாங்களா இல்லையா, அந்த வயசை சிந்திச்சு பார்த்தா நம்மிடம் எதுவெல்லாம் வெளிப்பட்டு இருக்கிறதோ அமல்களாக, செயல்களாக, என்னெல்லாம் பேசியிருக்கிறோம், என்னெல்லாம் செஞ்சிருக்கிறோம், என்னெல்லாம் பார்த்துருக்கிறோம், என்னெல்லாம் எப்படியெல்லாம் நடந்திருக்கிறோம், இதை இன்று ஒரு கணம் சிந்தித்து பார்த்தால் அல்லாஹ் அதற்கு கேள்வி கேட்பது இல்லை. ஆனால் கேள்வி கேட்கணும் நல்ல அதற்கு முடிவு செஞ்சான்னு வச்சுக்கோங்க, அந்த குறிப்பிட்ட வயசே போதும் நாம் நரகத்திற்கு போவதற்கு தயார் என்று அறிவிக்கக்கூடிய சூழல் அதில் இருக்கிறது. அவ்வளோ இருக்குது. ஏன்னா இன்றைக்கு முஸ்லீம் சமுதாயத்தினுடைய அந்த சிறு பிள்ளைகள் இருக்கிறாங்களா இல்லையா, இந்த பருவ வயதுக்கு நெருக்கமாக உள்ள, அது வரைக்கும் இந்த 4ஆம் கிளாஸு, 5ஆம் கிளாஸு, 6ஆம் கிளாஸு, 7ஆம் கிளாஸு, இதுவெல்லாம் அவங்க பாலிக ஆகுவதற்கு முந்தி உள்ள பருவம். இந்த பருவத்தில் மொஹல்லாவில் உள்ள முஸ்லீம் பிள்ளைகளை கடந்து நீங்கள் செல்லும்போது, நாம் செல்லும்போது நாம் என்னவெல்லாம் சிறு வயதில் செய்தோமோ அத்தனையும் அப்படியே செய்யக்கூடியவங்களா இருக்கிறாங்களா இல்லையா? எப்படியெல்லாம் அவங்களுடைய பேச்சு கேடுகட்டத்தனமாக இருக்கிறது, எப்படியெல்லாம் அவங்களுடைய சிந்தனைகள் தவறாக இருக்கிறது. சில நேரங்களில் நம்முடைய பிள்ளைகள் வீதிகளில் நடந்து கொள்ளக்கூடிய முறை குறித்து நம்மிடத்தில் புகார் வரும்போது அந்த பிள்ளையை அதட்ட செய்கிறோம், அந்த பிள்ளைக்கு கண்டனம் தெரிவிக்கிறோம். ஆனால் ஒரு கணம் நாம் சிந்தித்து பார்த்தா அதில் பாதி அளவாவது, சில நேரங்களில் அதே அளவு, சில நேரங்களில் அதைவிட அதிகம் நம்முடைய அந்த குழந்தை பருவம், அந்த சிறிய வயது பருவம் இருக்கும். அப்போது அது வாழையடி வாழையா இந்த உம்மத்திற்குள்ள எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த வயசுன்னா இப்படி தான் இருப்பான் என்ற முடிவு நாம் அறிவித்து விட்ட காரணத்தினால அந்த வயசு வரை அவர்களை கண்டுகொள்வது குறைத்து கொள்கிறோம். பெற்றோர் கண்டுகொள்வது இல்லை, உறவினர்கள் கண்டுகொள்வது இல்லை, ஜமாத்தார்கள் கண்டுகொள்வது இல்லை. இப்போ இந்த மாதிரியான கண்டுகொள்ள வேண்டிய பொறுப்பில் உள்ளவர்கள் கண்டுகொள்ளாமல் அவர்களிடமிருந்து வெளிப்படக்கூடிய தவறுகளை நாம் பார்க்கும்போது, இது இன்னும் கொஞ்ச நாள் தாண்டிடுச்சுன்னா இவன் பருவ வயசு அடைஞ்சிருவானு, இது பருவ வயசு அடைஞ்ச உடனே கைவிடக்கூடிய தவறுகளா இதெல்லாம், இல்லை இதை விட அதிகமாகக்கூடிய தவறுகளா? சிந்திச்சு பார்த்தா நமக்கு புரியும். அப்போ இதையெல்லாம் சரிபடுத்தக்கூடிய பொறுப்பை யார் சுமக்கணும்? பெற்றோர்கள், உறவினர்கள், அந்த ஜமாத்துகள், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள். நம்முடைய சமுதாய பிள்ளைகள் பருவ வயதை அடைவதற்கு முன்னாடி தவறு செய்தாலும் அதை ஒரு நியாயமான கண்ணோட்டத்தோடு, ஒரு தெளிவான கண்ணோட்டத்தோடு நல்ல விஷயங்களை அவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கணும், தொடர்ந்து அவர்களை அணுகணும். இதற்காகத்தான் நாம் எல்லாம் பொறுப்பேற்று வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த பிள்ளைகளுக்காக நாம் வெவ்வேறு ஏற்பாடுகளை எல்லாம் செய்கிறோம். அவன் வாடகை வீட்டில் இருக்கக்கூடாது, அவன் நடந்து போகக்கூடாது, அவன் கிழிஞ்ச சட்டை போடக்கூடாது, அவன் நல்லதை சாப்பிடணும், பட்னியாக கிடக்கக்கூடாது, இதுவெல்லாம் தானாக நடக்கும் இந்த உலகத்தில். ஆனால் அவர்களை சரிபடுத்தக்கூடிய அந்த முக்கியமான டியூட்டி இருக்கா இல்லையா, இதெல்லாம் தானாக நடக்காது. ஏன்னா நம்ம விஷயத்தில் தானாக நடக்கலைன்றது நமக்கே உதாரணமாக இருக்குது. நம்ம விஷயத்தில் நடக்காத ஒன்று எப்படி நமக்கு பின்னாடி உள்ள தலைமுறையில் நடந்துரும்? தலைமுறைகள் வளர வளர, தலைமுறைகள் மாற மாற, ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறையை விட தப்பான தலைமுறையாக தான் இருக்குது, தவறு செய்யக்கூடிய தலைமுறையாக தான் இருக்குது. அப்போது இந்த விஷயத்தை கவனத்தில் கொள்ளணும். குழந்தை பருவமாக இருந்தாலும் தவறு செய்கிறார்கள் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? வேண்டாம், இதை செய்யக்கூடாது, இது செய்யாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஒரு வேலை தான், கஷ்டம்தான், அதற்காக உழைப்பு அதிகமாக செலுத்தி தான் ஆகணும். ஆனால் அதை செலுத்த வேண்டிய பொறுப்பை நாம் சுமக்கலைன்னு சொன்னால் அதனுடைய விளைவையை நாம் தான் சுமக்க போகிறோம். இன்றைக்கு 25 வயசில் உள்ள ஒருத்தர் அப்பா அம்மாவை எதிர்த்து பேசக்கூடிய துணிவு எங்கேருந்து வருகிறது? 5, 6, 8, 9, 10 நாம் கவனிக்காமல் விட்டது தான். ஒரு 20, 22 வயசு உள்ளவன் ரோட்டில் இன்னொரு பையனை போட்டு புரட்டுன்னு புரட்டுறான். யார் தடுத்தாலும் தடுக்க வர்றவங்களே அடித்து தும்சம் பண்ணுறான். அவன் வாயிலிருந்து வரக்கூடிய அல்ஃபாஸுகள் எதுவும் எழுத முடியாது, சொல்ல முடியாது.
கேட்டோன்னு சொன்ன கதறிடுவோம் நாமளே. என் வயிற்றுல இப்படி வந்து பிறந்தானான்னு சொல்லி அந்த தாய் கதறக்கூடிய அளவுக்கு அவர் நடவடிக்கை இருக்கிறது. அதை நாம் சரிபடுத்தலை அப்படின்னு சொன்னால் 25-30 இது எக்ஸ்ட்ரா தான் ஆகிட்டு போகும். அத்தி பூத்த மாதிரி 100க்கு 1 எங்கேயாவது திருந்திரும். இன்றைக்கி நம்ம திருந்தி அடக்கமாக உட்காந்துருக்கிறோமே அந்த மாதிரி. ஆனால் எல்லாரும் அப்படி நடக்கிறது இல்லையே, எல்லாரும் அப்படி மாறுறது இல்லையே. இப்போ பொறுப்பு சுமக்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய நாம் அதை தட்டி கழித்தரக்கூடாது. அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் கேள்வி இல்லைன்னு சொன்னாலும் அவர்கள் அடுத்த பருவத்தை அடையும் போது இந்த முதல் நிலையில் அவர்கள் கடந்து வந்த அனுபவங்கள் அடுத்த பருவத்தில் அவர்களுக்கு ஒன்று அதே மாதிரி இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் தான் குறையும். இதை நம்ம சரிப்படுத்த வேண்டிய முக்கியத்துவத்தை நம்ம உணரணும். அதுக்கு தான் யூசுப் நபியை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அவங்க சின்ன வயசில் இருந்தே அப்பாவுடைய அரவணைப்பு அம்மாவுடைய அரவணைப்பு இல்லாமல் வளர்ந்த அந்த 2 பேரும் வளர்ந்த உடனே பருவம் அடைந்த உடனே அல்லாஹ்விடமிருந்து அதிகாரத்தையும் கல்வியையும் பெற்றார்கள். ஏன்னு சொன்னால் ஒக்கஜாலிக்கு நஜ்ஸில் முஹ்சினீன், இந்த முஹ்சினீன்களாக இருப்பாங்களா இல்லையா, அவங்களுக்கு இந்த யூசுஃபுக்கு கொடுத்தோமே அப்படி தான் கொடுப்போம், இந்த மூசாக்கு கொடுத்தோமே அப்படி தான் கொடுப்போம் அப்படின்னு நல்லா சொல்கிறா. நம்ம பிள்ளைகளையும் இனி நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளையும் அந்த பருவம் வருவதற்குள் அவர்களை சீர்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருந்து அவர்கள் சீர்பெற்று விட்டார்கள்னு சொன்னால், நன்மை செய்யக்கூடியவர்களாக ஆகிவிட்டார்கள்னு சொன்னால் சந்தேகமே வேணாம், அல்லாஹ் அவங்களுக்கும் ஹுக்மையும் தருவான் இல்மையும் தருவான். இந்த ஹுக்குமு இல்மு இதெல்லாம் எந்த வயசில் ஒருத்தனுக்கு கிடைச்சா பலன் கிடைக்கும்னு சொன்னால் சின்ன வயசுலேயே கிடைக்கணும், இந்த சிறிய வயசுலேயே கிடைக்கணும். ஒரு 15 வயசு அடையக்கூடிய ஒருத்தங்கிட்ட அல்லாஹ் கொடுத்த ஹிக்மு அல்லாஹ் கொடுத்த இல்மு இருக்குது அப்படின்னு சொன்னால், குர்ஆனும் ஹதீஸும் அவங்ககிட்ட இருக்குதுன்னு சொன்னால், நல்லது கெட்டது பிரித்து பார்க்கக்கூடிய பக்குவம் அவங்ககிட்ட இருக்குதுன்னு சொன்னால், அவன் அதற்கு பிறகு 40, 50, 60 வயசோ வாழ்வானா இல்லையா? அத்தனை வருஷம் இந்த சமுதாயத்திற்கும் அவனுடைய குடும்பத்திற்கும் அவனுடைய உறவினர்களுக்கும் எவ்வளவு நன்மைகள் அது கிடைக்கும், எவ்வளவு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நபி ஆவதற்கு பிந்தி தான் நமக்கு தெரியும். நபி ஆவதற்கு முன்னாடி சில குறிப்புகள் மட்டும் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு குறிப்பு என்ன தெரியுமா? ஹில்ஃபுல் முத்தையிபின் அப்படி இன்னொரு குழு இருந்துச்சா மக்காவில். ஹில்ஃபுல் முத்தையிபின் என்ற குழு என்ன செய்யுமா, ஒரு சில இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து யாராவது பொருளாதார மோசடி யாருக்கு எதிராவது செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் போராடி மீட்டு கொடுக்குமாம். சுப்ஹானல்லாஹ், யோசிச்சு பாருங்க. போராடி மீட்டு கொடுக்கக்கூடிய ஒரு நிலை எப்போ உருவாகும்? அந்த போராடுறவங்கிட்ட ஹுக்கும் இருக்கணும், அதிகாரம் இருக்கணும், அந்த போராடுறவங்கிட்ட இல்மு இருக்கணும். ரசூலுல்லாஹ் அந்த கூட்டத்தில் ஒருத்தராக இருந்தாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹ் நபி ஆவதற்கு முன்னாடி பதிவு செய்யப்பட்ட செய்திகள் அடிப்படையிலேயே அவர் மக்களிடத்திலே அமீன் என்ற பெயர் பெற்றிருக்கிறார்னு சொன்னாலே அவர் சிறந்த வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்கிறார். இன்னைக்கு ஒருத்தர் நல்லவன்னு சொல்லணும், ஒருத்தர் இன்னொருத்தர் சொல்லணும்னா தலையில நின்று தண்ணி குடிக்கணும், அவ்வளோ ஒரு சிரமம் இருக்குது இன்னைக்கு சமுதாயம். இன்னைக்கு இல்லை, என்றைக்குமே ஒருவன் இன்னொருவனிடத்தில் நல்லவன் பெயரை பெற வேண்டும்னு சொன்னால், நம்பிக்கைக்குரியவன் என்ற பெயரை பெற வேண்டும் என்று சொன்னால், அவன் எவ்வளவு நம்பிக்கைக்குரியவனாக இருந்தால் கூட அவனிடத்தில் சில ஓட்டைகள் இருக்கும். சில நேரங்களில் ஓட்டையே இல்லாமல் அவன் இருந்தால் கூட அவனை நல்லவன் அங்கீகரிக்கிற மனசு அவனுக்கு இருக்காது. ஆனால் ரசூலுல்லாஹ்க்கு அப்படி இல்லை, ஓட்டைகளும் இல்லை, உடைசல்களும் இல்லை. அவரை அங்கீகரிக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய நிலைமை இருந்தது. அப்போ என்ன நமக்கு இதில் புரிய முடிகிறது? அவர் அந்த பருவ வயதிலே அவர் ஏற்படுத்தி கொண்ட நல்ல பழக்க வழக்கங்கள் திடீர்னு உதித்தது இல்லை, திடீர்னு பூத்தது இல்லை. 4 வம்சங்கள் 4 குலத்தவர்கள் சண்டை போட்டுக்கிறாங்க. நாங்கள் தான் காபத்துல்லாவுடைய அஜ்ருல் அஸ்வத்தை தூக்கி பதிய வைப்போம் அப்படின்னு அதை கட்டும்போது சண்டை போடுறாங்க. ரசூலுல்லாஹ் நுழைஞ்சு என்ன சொல்கிறாங்க? 4 பேர் சண்டை போடுங்க, ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. என்ன? இந்த கல்லை தூக்கி ஒரு துணியில் வைங்க, 4 கோத்திரமும் 4 மூளையை பிடிங்க அப்படின்னு பிடிக்க வச்சு ஒரு தூக்கி கல்லை பதிய வச்சுட்டாருன்னு ஒரு செய்தி இருக்கிறது. ரசூலுல்லாஹ் ரபி ஆவதற்கு முந்தி சிறிய வயசில். இப்போ என்ன அதுலேருந்து நமக்கு புரிகிறது? மக்கள் அங்கீகரிக்கக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்தாங்க, அப்படி வாழ முடியும். இன்றைக்கு நாம் பலரால் அங்கீகரிக்கப்படாமல் போவதற்கு சில நேரங்களில் என்ன காரணமாக இருக்க முடியும்னு சொல்லி கேட்டால், நம்ம திடீர்னு மாறினவங்களாக இருப்போம். நம்மளுடைய ட்ராக் ரெக்கார்டுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, பாஸ்ட்டு, அது ரொம்ப வேறுபட்டதாக இருந்திருக்கும். அது அவ்வளவு சீக்கிரம் எளிமையில் ஜீரணிக்க முடியாததாக இருந்திருக்கும். அதனால் நம்ம பிள்ளைங்களை சின்ன வயசுலேருந்து அப்படி தூக்கிட்டு வந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, அதற்கான முக்கியத்துவத்தை கொடுத்து நம்ம வளர்த்து வந்தோன்னு வச்சுக்கோங்க, இது நாம் பெற்ற பிள்ளை, இது நாம் சரியாக வளர்த்த நமக்குத்தான் கூலி என்ற ஆசையோடு அதற்கு நாம் கவனம் செலுத்தணும்னு வச்சுக்கோங்க. அதற்கு நாம் சேர்த்தக்கூடிய சொத்து சுகங்களை விட இது அந்த குழந்தை மூலமாக நமக்கு பெற்றுத்தரக்கூடிய நன்மை ஏராளமாக இருக்கும். நம்ம மண்ணறைக்குள்ளே போய் நம்ம படுத்துக்கிட்டு இருக்கும்போது, படுத்துக்கிட்ட மண்ணறைக்குள்ளே வைக்கப்பட்ட பிறகு நாம் தூங்குவதா தடுமாறுவதா?
இப்படி ஒரு நிலை இருக்குதா இல்லையா? ரெண்டுல ஒன்று. நமக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய பிள்ளைகள் இருப்பாங்கன்னு சொன்னா, இப்ராஹிம் நபி பிரார்த்தனை செஞ்சாங்களா இல்லையா? ரப்பி ஃபிர்லி வலி வாலிதை, இறைவா என்னை மன்னி என் பெற்றோரை மன்னி. அந்த மாதிரி நம்ம பிள்ளைங்க நம்ம இறந்துட்ட பின்னாடி ரப்பி ஃபிர்லி வலி வாலிதை அப்படின்னு துவா செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்முடைய மன்னரைக்கு கண்டிப்பாக அதனால் பலன் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நல்ல பிள்ளைகள் செய்யக்கூடிய துவா அந்த பெற்றோரை சேரும், பெற்றோருக்கு அல்லாஹ் சேர்த்துவான். துவான்னா என்னன்னு கற்றுக் கொடுக்காம உனக்கு என்ன வேணும், எது வேணும், எப்படி வேணும், இதெல்லாம் செய்யலாம். இன்னைக்கு செய்யலன்னா நாளைக்கு செய்யலாம். நம்ம செய்யலைன்னாலும் அவன் செஞ்சுக்க போகிறான். எந்த புள்ள 40 வயசுக்கு முன்னாடி அப்பாட்ட கேட்டு எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்? நமக்கு பிடிக்கலன்னாலும் அதை தான் செய்ய போகிறான். நமக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சு வேணும்னே செய்ய போகிறோம். எங்கள் அப்பாவுக்கு இது பிடிக்காத, வேணும்னே செய்ய போகிறோன்னு செய்கிறோம். ஏன்னா அந்த கேப் அப்படி ஆகிடும். கேப் இல்லாத பருவம் எது? பிள்ளைகளுக்கும் நமக்கும் ஸ்பரிசத்தில் கேப் இருக்காது, தீண்டுதலில் கேப் இருக்காது. நம்ம போய் பக்கத்தில் உட்காருவோம். 50 வயசு அப்பா பக்கத்தில் போய் ஒரு 35 வயசு பையன் உட்காருவானா? சோஃபாவில் ஆப்போசிட்டாக உட்காடுறான், சைடில் உட்காடுறான். இவர் இந்த 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 பக்கம் இருந்தால் அவர் அந்த பக்கம் போகிறான். ஏன்? அந்த கேப். இந்த கேப் இல்லாத பருவம் எதுங்க? அந்த அந்த குறிப்பிட்ட சில பருவம் தான். அது கேப்பே இருக்காது. நீங்கள் அவனை தொடுவீங்க, அவன் உங்களை தொடுவான். நீங்கள் முத்தம் கொஞ்சுவீங்க, அவன் உங்களை முத்தம் கொஞ்சுவான். நீங்கள் அவன்கிட்ட ஒன்று கேட்பீங்க, அவங்கள்ட்ட ஒன்று கேட்பான். நீங்கள் அவனுக்கு ஒன்று கொடுப்பீங்க, அவன் ஒன்று உங்களுக்கு கொடுப்பான். உங்களுக்குள்ள வேறுபாடே இருக்காது. அம்மாக்களே சொல்லுவாங்க, அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்துட்டு அவ்வளோதானே அப்படின்னு சொல்லி. 45 வயசில் ஒரு அம்மா சொல்லுது, அப்பாவும் பிள்ளையும் சேர்த்துட்டு வீட்டை 2 ஆக்கி விட்றீங்களேடா, என் நிம்மதியை கெடுத்துறீங்களேடா. அப்படி ஆகிடுது. இந்த வேறுபாடுகள் வருவதற்கு முன் உள்ள பருவம் இருக்கா இல்லையா? இந்த பருவத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பு யாருக்கு? முதியவர்களான பக்குவம் பெற்ற நாம் தான். நம்ம எதை வச்சு அவர்களை சரி செய்ய வேண்டும் என்ற பொறுப்பை சுமக்கணும். கொஞ்சம் திரும்பி பார்க்கணும் நம்ம வயசை, நம்ம இளமையை, நம்ம மொஹல்லாவை. நம்ம வாழ்ந்த மொஹல்லாவில் தானே அவங்க வாழ்கிறாங்க. நாம் இருந்த பகுதியில் தானே வாழ்கிறாங்க. நாம் வளர்ந்த மக்களோட தானே வாழ்கிறாங்க. நாம் சின்னவங்களாக இருக்கும்போது இருந்தவங்க தான் நம்ம பிள்ளைங்க சின்னவங்களாக இருக்கும்போது அவங்க பிள்ளைங்க சின்னவங்களாக இருப்பாங்க. கண்டிப்பாக இது எந்த விதத்திலும் மாறு பலனை தந்துடாது. அதே மாதிரி பலனை தான் தரும். எப்போ மாறுபட்ட பலனை தரும்? கவனத்தோடு பொறுப்பெடுத்து நாம் அவர்களை பக்குவமாக டீல் செய்யணும். இந்த டீலிங் செய்வதற்குரிய வழிமுறையை குர்ஆன் ஹதீஸில் தேடுவோமே, சொல்வதை கேட்போமே, திரும்ப திரும்ப ஆய்வு செய்வோமே. ஒரு முறை ஒரு மாதிரி சொல்லி கேட்கலன்னா இன்னொரு மாதிரி கேட்க வைப்போமே. முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்போமே. முயற்சி செஞ்சு தோத்துட்டோமா ஒன்றும் கவலை வேணும். நம்ம ஒரு நாள் மௌத்தாயிடுவோம். அவன் நம்ம வயசுக்கு வருவான். அவனுக்கு அவனுடைய தவறுகள் காரணமாக செம்மட்டி அடி விழுந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அவன் யோசிப்பான். என்ன யோசிப்பான்? எங்கள் அப்பா எனக்கு கரெக்டாக தான் சொன்னார். அவன் பையனை சரி செய்வதற்குரிய வேலையை செய்வான். எந்த அறிவுரையும் வேஸ்ட் ஆகாது. ஒரு நாள் கண்டிப்பாக அந்த அறிவுரை யாருக்கு வழங்கப்படுகிறதோ அது பலன் தரும். தரலைன்னு சொன்னால் அவன் பாடு. அறிவுரையை தராமல் போயிட்டோம்னா நம்ம பாடு எப்படியா போயிடும்? நாம் சுமந்த பொறுப்பை நாம் சரியாக செய்யலைன்னு சொன்னால், அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாமும் யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் அல்லாஹ்விடத்திலே கல்வியையும் அதிகாரத்தையும் பெற்ற வயசு எது தெரியுமா? பலக அஷுத்தஹு. அவர்கள் அந்த என்ன சொல்லுவாங்க, பாலிகுன்னு சொல்கிறாங்க நம்ம உருதுல, அந்த பாலிகு தான் அரபியில் பலக அஷுத்தஹு. ஒரு திடகாத்திரமான பருவம் அடையும் போது அவர்களுக்கு நாம் என்ன வழங்கணும்? ஹுக்மையும் வழங்கணும், இல்மையும் வழங்கணும். ஏன்னா அவங்க அதுவரை நன்மை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நாம் நம்முடைய பிள்ளைகள் பருவ வயதை அடையும் வரை அவர்களுக்கு நன்மை செய்வதற்குரிய பயிற்சியை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதை செய்வதற்குரிய முயற்சியை யார் செய்கிறோமோ இன்ஷா அல்லாஹ் அதற்கான அறுவடையை நாம் செய்ய போகிறோம். யார் அதற்கான செயலில் நாம் மும்முரம் காட்டவில்லையோ அதற்குண்டான எதிர்விளைவையும் நாம் அடையத்தான் போனால் சாபம் மட்டும் சொல்லலை. ஆனால் உலகத்தில் நாம் பார்க்கிறோம், சில நேரங்களில் பெற்றோரால் கடிவாளமிடப்பட்டு வளர்க்கப்படாத பிள்ளைகள் சமுதாயத்தில் கெட்ட பெயரை பெற்றோர்களுக்கு பெற்றுக் கொடுத்துருது. அவங்களும் கெட்ட பேரை சுமக்கிறாங்க. இந்த நிலை நம்ம சமுதாயத்தில் உருவாகி இருக்கக்கூடாது. குறிப்பாக தௌஹீத் வட்டாரத்தில் இது ஏற்பட்டு விடவே கூடாது. தௌஹீத் வட்டாரம் என்பது எப்படி இருக்கணும்னு சொன்னால், பிற மக்களுக்கு முன்மாதிரியாக இருக்கணும். அதில் குறிப்பாக பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய விஷயத்தில் ரொம்ப முன்மாதிரியாக நம்ம இருக்கணும். வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. இப்ராஹிம் நபி கேட்டாங்களா இல்லையா? நம்பிக்கை கொண்டோருக்கு நான் இமாமாக ஆகக்கூடிய அளவுக்கு என்னுடைய அந்தஸ்தை உயர்த்தல்ல. அந்த மாதிரி நம்முடைய பிள்ளைகள் ஒரு முன்மாதிரியான பிள்ளைகளாக வெளிவரும். அதற்காக நாம் முயற்சி செய்யக்கூடிய நல்லவர்களாக ஆகுவோமாக.